அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முன்னால் நாம் ஒரு பையனுடைய சம்பவத்தை பார்த்தோம். ஒரு பையனுடைய சம்பவம் இதுக்கு முன்னால் பார்த்தோம். நபி சொன்ன உண்மை கதைகள், சம்பவங்கள். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாயும் மனிதனும். ஒரு நாயும், ஒரு நாய், ஒரு மனுஷன். ஒரு நாய், இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். உண்மை, நான் கவனமாக கேட்கணும். சரியா? பாருங்க, ஒரு மனிதர், ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு இவர் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு என்ன வருதுன்னா கடுமையான தாகம் வருது. கடுமையான தாகம்னா என்ன? தண்ணி தாகம். என்ன செய்யணும்? தண்ணி தாகம் அடிக்குது இவருக்கு. தண்ணி தாகம் அடித்ததோட என்ன செய்கிறாருன்னா, இவர் போகிற வழியில் ஒரு கிணற பார்க்குறாரு. போகிற வழியில் கிணற பார்த்ததோட அதில் இறங்கி என்ன செய்கிறாரு? தண்ணி அள்ளி குடிக்கிறார். தண்ணி அள்ளி குடிக்கிறார். இவர் குடிச்சிட்டு மேலே வந்து பார்க்குறாரு. மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிது. ஒரே அதுக்கு தண்ணி தாகம். நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு என்ன செய்யுது? அந்த நாய் பாவமாக நிற்கிது. ஈரமண்ணை போட்டு நக்கிக்கிட்டு நிற்கிது. ஈரமண் இருக்கா இல்லையா? கிணத்தோரத்தில் ஈரமண் இருக்குமா இல்லையா? அந்த ஈரமண் என்ன செய்யுது? நாய் நக்குது. ஏன் நக்குது? தண்ணி தாகம். அதுக்கு தண்ணி. இதை அவர் பார்த்துட்டு, ஆஹா, நமக்கு தாகம் அடித்த மாதிரியே இந்த நாய்க்கு என்ன செய்யுது? தாகம் அடிக்குது போலவே, பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா வேகமாக விறுவிறுன்னு அந்த நாய்க்கு தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். கிணத்துக்குள்ளே இறங்கி காலில் உரம் போட்டிருப்பார். நம்ம சாட்சி சொல்லுவோம் இல்லையா? கால் உரம் போட்டிருக்கார். அதில் தண்ணி என்ன செய்கிறார்? அப்படியே நெப்பிக்கிட்டு வந்து அந்த நாய்க்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். அந்த நாய் என்ன செய்யுது? தண்ணியை குடிக்குது. சரியா? இந்த நாய்க்கு என்ன செய்கிறாரு? தாகத்துக்காக வேண்டி இவர் இறங்கி மறுபடியும் தன்னுடைய கால் உரையில் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர்றாருனா, கால் உரையில் நெப்பி வாயில் கவ்விக்கிட்டே மேலே ஏறாரு. மேலே ஏறி கொண்டு வந்து என்ன செய்கிறார்? நாய்க்கு கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறார். சரியா? இவருடைய செயலை யார் பார்க்குறா? அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ் பாவம் அந்த நாய்க்காக வேண்டி இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பவும் கிணத்துக்குள்ளே இறங்கி என்ன செய்கிறாரு? தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த நாய்க்கு கொடுத்தாரா இல்லையா? இது அல்லாஹ் பார்க்குறான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி உதவி செய்கிறாரே, என்ன செய்கிறாரு? இப்படி உதவி செய்கிறாரு என்று அல்லாஹ் உடனே அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான். அவருடைய பாவத்தை எல்லாம் இந்த உதவி செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் அப்படின்னு யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ நபி அவங்க என்ன சொல்றாங்க? இந்த நபர் வந்து ஒரு நாய்க்கு தண்ணியை கொடுத்ததுனால அந்த செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சி போய் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான். சரியா? பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? மன்னிச்சிட்டான் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. உடனே இதை கேட்ட சஹாபாக்கள் இருக்காங்க. சஹாபாக்கள்னா யாரு? நபியுடைய தோழர்கள். நபியுடைய தோழர்கள் இதை பார்த்ததோட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதர்னா யாரு? நபி அவங்க. சரியா? அல்லாஹுடைய தூதரே, கால்நடைக்கு மற்ற பிராணிகளுக்கு உதவக்கூடிய விஷயத்திலும் எங்களுக்கு பலன் கிடைக்குமா? கால்நடைக்கு பிராணிகளுக்கெல்லாம் உதவுனாக்க எங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கேட்டதோட நபி அவங்க சொன்னாங்க, ஆமாம், உயிருடைய பிராணி, உயிர் இருக்குமா இல்லையா? உயிர் இருக்கக்கூடிய எந்த பிராணியாக இருந்தாலும் அது விஷயத்தில் நம்ம உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மறுமையில் அதற்கான பிரதிபலன் கிடைக்கும், அதற்கான கூலி கிடைக்கும். உயிருள்ள எந்த பிராணியாக இருந்தாலும் சரி. சரியா? உயிருள்ள எந்த பிராணியாக இருந்தாலும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில் பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? நபி அவங்க சொல்கிறாங்க. சரியா? இந்த செய்தி புகாரி அப்படிங்கிற ஹதீஸ் புத்தகத்தில் வருது. புகாரிங்கிற ஹதீஸ் புத்தகத்தில் என்ன செய்யுது? வருது. புரியுதா? அதே மாதிரி பாருங்க, இப்போ நாய்க்கே தண்ணி கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னால் நம்ம மற்ற மனிதர்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும்? மற்ற மனிதர்கள் யார்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், வாப்பாவாக இருக்கட்டும், உமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தக்காரவங்க, சரியா, நம்முடைய நண்பர்கள், இப்படி யார் யாரெல்லாம் வந்து அவங்க உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும்?
நன்மை நிறையாவே கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் உதவி செய்யலாமா? இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு தண்ணி கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாமா? தண்ணி மட்டும் கிடையாது, வேற வேற ஹெல்ப் பண்ணலாமா? வீட்டில் ஜாமான அடுக்கி வைக்கிறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாமா? சரியா? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவங்க என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது. புரியுதா? அப்போ நாமளும் இந்த மாதிரி நல்ல முறையில் நல்ல பண்புள்ளவங்களா நல்லவங்களா நடந்துக்கிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்வான்? மன்னிச்சிடுவான். நம்ம என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். புரியுதா?